பாரதிய ஜனதா கட்சி என்றாலே அது ஏதோ சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி என்கின்ற பொய் பிரச்சாரம், பாரதிய ஜனதா கட்சியை ஏதோ ஒரு தீய சக்தி போல, அவர்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு தீங்கு செய்பவர்கள் போல மத்தியிலே ஆள்கின்ற பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் ஏதோ சிறுபான்மையினரின் எதிரி போல இன்றைக்கு மக்களிடையே பொய் பிரச்சாரம் செய்து பிழைப்பை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு மதத்தின் பெயரால் சிறுபான்மையினர்கள் மத்தியிலே பொய் பிரச்சாரம் செய்கின்ற கூட்டணிக்கு அவர்களை முறியடித்து காட்டுகின்ற கூட்டணியாக தமிழ்நாட்டிலே ஒரு திருப்பத்தை இந்த தேர்தலிலே உறுதியாக ஏற்படுத்தும். தமிழ்நாட்டிலே திரு மோடி அவர்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருவோம் என்று சூளுரைக்கின்ற இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இது மே மாதத்திலே சட்டமன்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தல் ரிசல்ட் வரும் பொழுது உண்மையாக வெளிப்படும். மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்றாலே அது ஏதோ சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி என்கின்ற பொய் பிரச்சாரம் தமிழ்நாட்டிலே சிறுபான்மை மக்களை வைத்து அரசியல் செய்பவர்கள், அவர்களின் வாக்கு வங்கியை குறிவைத்து அரசியல் செய்பவர்கள் செய்கின்ற பொய் பிரச்சாரம், கோயபல்ஸ் பொய் பிரச்சாரம் சில தேர்தல்களிலே அது வெற்றி பெற்ற காரணத்தினால் தமிழ்நாடு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக உருவாவதிலே சிக்கலை ஏற்படுத்தி தருகிறார்கள். ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் சொன்னது போல, இங்கே இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரே உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 10 ஆண்டுகளாக குறிப்பாக தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியை ஏதோ ஒரு தீய சக்தி போல, அவர்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு தீங்கு செய்பவர்கள் போல மத்தியிலே ஆள்கின்ற பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் ஏதோ சிறுபான்மையினரின் எதிரி போல இன்றைக்கு மக்களிடையே பொய் பிரச்சாரம் செய்து பிழைப்பை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு முடிவு கட்டுகின்ற விதமாக இந்த நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாகவும் தமிழ்நாட்டிலே என்டிஏ கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது என்கிற நல்ல செய்தியை உலகத்திற்கு உணர்த்துகின்ற விதமாகவும் இங்கே ஒரு சிறப்பான கூட்டணியை தமிழ் மாநில கட்சியின் தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் முன்னிலையில சொல்கிறேன், ஒரு சிறப்பான கூட்டணியை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் முழு முனைப்போடு உருவாக்கி வருகிறார் என்பதுதான் உண்மை. இன்னும் ஓரிரு நாட்களிலே இந்த கூட்டணி உறுதியாக முழுமை பெற்று இந்த என்டிஏ கூட்டணி 40 தொகுதிகளிலும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியிலே முதன்மையான கூட்டணி. இது மதத்தின் பெயரால் சிறுபான்மையினர்கள் மத்தியிலே பொய் பிரச்சாரம் செய்கின்ற கூட்டணிக்கு அவர்களை முறியடித்து காட்டுகின்ற கூட்டணியாக தமிழ்நாட்டிலே ஒரு திருப்பத்தை இந்த தேர்தலிலே உறுதியாக ஏற்படுத்தும்.
என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்னும் சொல்ல போனால் இது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லா இயக்கங்களும் நடத்துவது, ஒவ்வொரு ஆண்டும் இஃப்தார் நேரத்திலே நடத்துவது, எல்லா கட்சிகளும் தாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு நண்பர்கள், பாதுகாப்பாளர்கள் என்பதை அவர்களோடு உணர்த்துவதற்காக நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சி இன்று சென்னையில இம்பீரியல் ஹோட்டலில் NDA சார்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி சிறுபான்மை மக்களை அவர்களின் ஆதரவோடு தமிழ்நாட்டிலே திரு மோடி அவர்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருவோம் என்று சூளுரைக்கின்ற இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இது மே மாதத்தில் பாராளுமன்ற பொது தேர்தல் ரிசல்ட் வரும் பொழுது உண்மையாக வெளிப்படும். காரணம், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பவர் நமது அருமை ஐயா GK வாசன் அவர்கள். யார் என்பது தெரியும். நாமெல்லாம் பெரிதும் மதிக்கின்ற ஐயா மூப்பனார் அவர்களின் புதல்வர். இந்த நேரத்திலே ஐயா மூப்பனார் அவர்களை பற்றி பேசுவதுதான் சிறப்பாக இருக்கும். காரணம், அவர் எல்லா மதங்களுக்கும் பொதுவானவர், எல்லா சமுதாயத்திற்கும் பொதுவானவர். நாங்கள் எல்லாம் பெரிதும் போற்றுகின்ற புரட்சி தலைவர் டாக்டர் MGR அவர்களைப் போல நாங்கள் நித்தம் வணங்குகின்ற எங்கள் இதய தெய்வம் அம்மா அவர்களைப் போல நான் மிகவும் நேசிக்கின்ற என்றென்றைக்கும் நினைக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் ஐயா மூப்பனார் என்பது பல பேருக்கு தெரியும். அவரோடு 99, 2000 ஆண்டுகளிலே நான் நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பை இதய தெய்வம் அம்மா அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். அந்த காலத்திலே எப்படியும் மாதத்திலே ஒரு 5-6 முறை அவரை நான் சந்தித்து விடுவேன். செல்கின்ற பொழுதெல்லாம் அன்போடு, எப்படி GK வாசன் அவர்களை அவர் நடத்துவாரோ தெரியாது, ஆனால் எங்களை எல்லாம் மிகவும் அன்பாக, தவறான சொல்லவில்லை, அப்ப வாசன் ஐயா அவர்கள் அமைதியாக அவர் மாத்திரம் அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பார். நான் பல முறை சென்ற பொழுது, ஒரு முறை அவர் குளித்துக் கொண்டிருந்த பொழுது நான் மாடியில் சென்று அமர்ந்திருந்தேன். அப்பொழுதுதான் முதலாக GK வாசன் ஐயாவை அங்கே சந்தித்தேன். காரணம், அவர் வாழ்க்கையில் அமைதியா நாங்க போறப்ப எல்லோரோடையும் சேர்ந்து என்னை பார்த்து வணக்கம் போட்டு அமைதியா இருப்பாங்க. மேல வந்து அப்பா வந்துருவாங்க, கொஞ்ச நேரம் இருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா என்னன்னு கேட்டுட்டு இருக்கப்பதான் எனக்கு அவர்களின் முக ஜாடையை பார்த்ததுதான் ஐயாவோட பையனாச்சுன்னு சொல்லி நான் எந்திரிச்சு மறுபடியும் வணங்கினேன். அதற்கு பிறகு பல முறை நான் ஐயா அவர்களை சந்திக்க செல்கின்ற பொழுதெல்லாம் அவரே எங்களுக்கு காஃபி அனுப்புவார். அது மாத்திரமல்ல, ஐயா அவர்கள் மறைந்த பொழுது நான் டெல்லியில எனக்கு கடுமையான ஜுரம் பாதிக்கப்பட்டதால் என்னால் வர முடியாமல் போனது. ஒரு 10 நாள்கள் கழித்துதான் வந்தேன். அப்பொழுது அங்கே வாலன் ரோட்டில அவர்கள் வீட்டிற்கு சென்ற பொழுது என்னிடம் GK வாசன் ஐயா கேட்டார்கள், நீங்களும் ஐயாவும் என்னதான் பேசுவீர்கள், நீங்கள் வந்து அடிக்கடி வருவீர்களே என்று கேட்பார்கள். நான் அவரிடம் அரசியல் கற்க அடிக்கடி வந்திருக்கின்றேன். அதுவும் அவர் என்னை கூப்பிட்டு பல மணி நேரம் என்னோடு பேசிக் கொண்டிருப்பார். அவரை நான் பார்க்க செல்லும் பொழுது அம்மா அவர்களுக்கு தொலைபேசியிலே அழைத்து, ஐயா மூப்பனார் என்னை அழைத்திருக்கிறாருமா, சென்று வருகிறேன் என்று சொல்வேன். நான் என்ன நினைப்பில் செல்வேன் என்றால், ஏதோ அம்மா அவர்களுக்கு ஏதோ செய்தி இருக்கிறது, அதற்காக நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்பாங்க போன் பண்ணி. சென்னையில இருக்கீங்களா, இருக்கேன்னா வர சொல்லுவார். அப்ப போனா ஒரு 2-3 மணி நேரம் என்னோட பேசிக் கொண்டிருப்பார்கள். கடைசியாக நான் கேட்பேன், அம்மா அவர்களுக்கு ஏதாவது செய்தி இருக்கின்றதா என்று. இல்ல, உங்களை கூப்பிட்டு பேசணும் போல இருந்துச்சு தம்பி, அதுக்கு தான் பேசியிருந்தேன். அப்படி ஒரு பிணைப்பு, எப்படி எனது தந்தையிடம் எனக்கு ஒரு பிணைப்பு இருப்போமோ அதுபோல ஐயா அவர்களோடு எனக்கு ஒரு பிணைப்பு இருக்கும். அவரிடம் நான் மிகவும் ஒன்றி போய் பழகியதால் அம்மா அவர்களே என்னை பார்த்து, என்ன நீங்க போய் உங்க வளர்ப்பு தாத்தா அப்பாவை பார்க்க போகலையான்னு கூட
என்னிடம் சிரிப்பாக விளையாட்டாக கேட்பார்கள், ஏதாவது செய்தி இருக்கிறதா என்றெல்லாம். அதுபோல 2001 தேர்தலில அன்றைக்கு நமது கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுவதற்கு அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கூட்டணி கட்சிகள், பல்வேறு கட்சிகள் அன்றைக்கு இருந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி போன்ற மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், எல்லா கட்சிகளுடன் அம்மா அவர்களின் சார்பாக அவரே பேசி அவரே எல்லோருக்கும் தொகுதிகளை பங்கீடு செய்வது, அம்மா அவர்களுக்கு எந்த ஒரு சிறு பிரச்சனை இல்லாமல் அவரே செய்து கொடுத்து, அந்த தேர்தலிலே அம்மா அவர்களின் இயக்கம் 144 தொகுதிகளிலே போட்டியிட்டது. அதில் 136 தொகுதியிலே அன்றைக்கு தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று 2001 அம்மா அவர்கள் தமிழகத்திலே ஆட்சி அமைப்பதற்கு ஐயா மூப்பனார் அவர்கள் பெரிதும் உதவி செய்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த தேர்தலில் தான் நமது அன்பு சகோதரர் OPS முதன்முதலாக பெரியகுளத்திலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்பு சகோதரர் வைத்திலிங்கம் அவர்கள் ஒரத்தநாடு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வந்து அமைச்சர்களானார்கள். அப்பொழுது நமது இயக்கத்தின் வெற்றிக்காக மிகவும் அமைதியான முறையிலே அம்மா அவர்களை முதல்வராக்கியே தீர வேண்டும் என்று ஒரு உயரிய நோக்கத்தோடு சிறப்பாக செயல்பட்டவர் ஐயா மூப்பனார் அவர்கள். அதை என்றைக்கும் நான் மறந்ததே இல்லை. இன்றைக்கு கூட நினைப்பேன், ஐயா மூப்பனார் போல் ஒரு தலைவர் இருந்தால் நம்ம எல்லாம் எப்படி இந்த இயக்கத்தை நடத்தி செல்வதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருப்பாரே என்று. அதனால்தான் அவரை நான் ஏதாவது தொலைபேசி, ஏதாவது தொலைக்காட்சி பேட்டிகளிலே உங்களுக்கு பிடித்த தலைவர் யார், உங்கள் அம்மாவை தலைவரை தவிர என்று கேட்டால் நான் உடனே சொல்லுவேன், எனது மனதை கவர்ந்த தலைவர் ஐயா மூப்பனார் என்று. இது ஏதோ நீங்களாம் கைத்தட்டல் பெறணும், ஐயா GK வாசன் என்ன பாராட்டுறதுக்காக சொல்லல. நான் எப்பயும் மனதில் உள்ளதை மறைக்காமல் சொல்லக்கூடியவன் என்பது இங்கே நிறைய பேருக்கு தெரியும். அவரை போல ஒரு அற்புதமான தலைவரை பார்க்க முடியாது. அப்ப எனக்கு என்ன ஒரு 37, 38 வயசு இருக்கும். அப்ப அவ்வளவு வயதுல பெரியவர் என்னை கூப்பிட்டு, தம்பி நீங்க முதல்ல MP ஆயிருக்கீங்க, நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்கள் தலைவர் ஒரு மாபெரும் தலைவர், அவரிடம் நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்கள், எப்படி அவரோடு பழக வேண்டும், நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எனக்கு பல அறிவுரைகளை வழங்கியவர். அவர் தஞ்சாவூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காலத்திலிருந்து, அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காலத்திலும், அதற்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காலத்திலும் நடந்தவற்றையெல்லாம் என்னிடம் நகைச்சுவையோடு பல நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்வார்கள். இன்னும் சொல்ல போனால் அவரது பிறந்தநாள் அன்றைக்கு அவர் எங்கிருக்கிறார் என்றே யாருக்கும் சொல்ல மாட்டார். எல்லாரும் தேடுவார்கள், ஆனால் யாரு கண்ணிலும் படாமல் எங்காவது கோயிலுக்கு போயிடுவார். ஆனால் 2000 அவரது பிறந்த நாள் அன்றைக்கு முதல் நாள் அம்மா அவர்கள், நான் மூப்பனார் ஐயாவிற்கு வாழ்த்து சொல்ல வேண்டும், நீ அவரை பார்த்து எனக்கு தொலைபேசியில அவருக்கு எனக்கு போன் போட்டு கொடு என்றார்கள். அன்றைக்கு டெல்லியிலே நான் இருந்தேன். ஐயா அவர்களுக்கு நான் தொடர்பு கொண்ட பொழுது அன்றைக்கு டெல்லியிலே அவர் தங்குவார, அங்கதான் தங்கியிருந்தார். எனக்கு டக்குன்னு பேர் வரல, பெரிய ரூம்ல, சின்ன ரூம்ல தங்கியிருப்பாங்க. அங்க போய் போயிருந்தப்ப என்ன தம்பி அப்படின்னாங்க. நான் இன்னைக்கு சாப்பிடல, எனக்கு 4 மணிக்கு குளிச்சுட்டு போயிருந்தேன், எனக்கு ஒரு மாதிரி பசி இருந்துச்சு. உடனே அவங்களே போய் பிஸ்கெட்லாம் எடுத்து, ஏன் சாப்பிடாம இருந்தீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு, நாளைக்கு நான் குருவாயூர் போறேன் தம்பி, பர்த்டே வீட்லாம் நான் கொண்டாடுறத, சரி அம்மாவுக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லி பேசிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு டெல்லியில் இருக்கும்போதும் சரி, நான் அவர் ஓய்வில் இருக்க நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அவருக்கு போன் பண்ணி அவரை அடிக்கடி போய் சந்தித்திருக்கிறேன். எதற்கென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களைப் போல என் உள்ளத்திலே இன்றைக்கும் இருக்கின்ற மாபெரும் தலைவர்
ஐயா மூப்பனார் அவர்கள், அவர் போன்ற தலைவர்கள் வருங்காலத்திலே தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்திய துணைக்கண்டத்திலே உருவாக வேண்டும். அவரை போல் அவரது அன்பு மகன் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் இன்றைக்கு வளர்ந்து வருகிறார்கள். இன்னும் இது போன்ற அமைதியான நல்ல உள்ளத்தோடு ஒரு நடுநிலை எண்ணத்தோடு இன்றும் தலைவர்கள் தமிழ்நாட்டிலே வர வேண்டும். வந்தவுடனேயே எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும் என்று சினிமாவில் வருவது போல நினைப்பவர்கள் தான் இருக்கிறார்களே தவிர பொறுமையாக உழைத்து முன்னேற வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த ஐயா மூப்பனார் அவர்களை போன்றவர்கள். இன்னும் சொல்ல போனா பதவியெல்லாம் அவர் தூக்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். நிறைய நேரங்கள் அவர் எவ்வளவோ அவர் விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தால் அவர் பிரதமராக எப்பொழுதும் ஆகியிருக்க வேண்டும். அதுதான் உண்மை. டைம் ஆயிட்டா? ஏனென்றால் அந்த அளவுக்கு மாபெரும் நற்குணங்களை உடைய சிறிதும் பதவி ஆசை இல்லாத ஒரு தலைவர், யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய தலைவர் அவர். அதனாலேயே அவர் என் உள்ளத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை கூறி தமிழக மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.